22 கட்சி கூட்டணி கொள்கை கூட்டணி சொன்னவங்க இன்னைக்கு 2 வயசு குழந்தை 14 வயசு குழந்தை 16 வயசு குழந்தையோட ரேப்பை பத்தி பேசுறதுக்கு வாய் வர மாட்டேங்குது. ஏன்னா ஸ்டாலின் சார் கோச்சுக்குவார். இன்னைக்கு அங்க திருப்பியும் சொல்றோம், மக்களிடம் உண்மையை பேசக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய தலைவர் மட்டும்தான். இந்த கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அங்க போயிட்டான்னு சொல்லுவாங்க, கொஞ்ச நாளைக்கு டெல்லி பக்கம் போயிட்டான்னு. நாங்க நேர்காணல் நடத்தி 234 தொகுதிக்கு கேண்டிடேட் அண்ணன் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. தெளிவா இருக்க குறிக்கோள். நிறைய குழப்பங்கள் வேணாம். நாம உறுதியாக சொல்றோம், ஒரு மக்கள் ஆட்சியை மக்களே உருவாக்குவார்கள் 2026 கண்டிப்பாக சரி செய்யும். அதோட இன்னொரு கோரிக்கை, கேஸ் பிரச்சனை பயங்கரமா கடுமையா போயிட்டு இருக்கு. பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. மாநில அரசு ஒரு எமர்ஜென்சி கமிட்டியை உடனே அப்பாயின்மெண்ட் பண்ணி மத்திய அரசோட ஒன்றிய அரசோட பேசி மக்களுக்கு உண்மையான தகவல் சொல்லணும். இன்னும் 15 நாள்ல கேஸ் கிடைக்காது, இன்னும் 10 நாள்ல பெட்ரோல் கிடைக்காது, டீசல் கிடைக்காதுன்னு சொல்லணும். சொன்னாதான் அடுத்த கட்டத்தில் குடும்பத்தில் இருக்கவங்க அடுத்த என்னன்னு செய்யணும். ஒண்ணுமே சொல்லாம சும்மா எங்கேயாச்சும் டூர் போய்கிட்டு நாங்க ரோட்ல நிக்கக்கூடிய அவல நிலையை திமுக அரசு உருவாக்காதீங்கன்னு சொல்லி தயவு செய்து இன்னும் ஒரு வாரம் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே தூக்கத்திலிருந்து வெளியே வாங்க. உங்க ஆட்சியை நாங்க வெளியே அனுப்புறதுக்கு நாங்க எல்லாம் ரெடி ஆயிட்டோம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தனித்தே போட்டியிடும், யாருடனும் கூட்டணி கிடையாது என தாவேகாவின் ஆதவ் அர்ஜுனா உறுதிபட தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து வரக்கூடிய செய்திகளில் அவர் பேசியவற்றை விரிவாக பார்க்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. 22 கட்சி கூட்டணி கொள்கை கூட்டணி சொன்னவங்க இன்னைக்கு 2 வயசு குழந்தை 14 வயசு குழந்தை 16 வயசு குழந்தையோட ரேப்பை பத்தி பேசுறதுக்கு வாய் வர மாட்டேங்குது. ஏன்னா ஸ்டாலின் சார் கோச்சுக்குவார். இன்னைக்கு அங்க திருப்பியும் சொல்றோம், மக்களிடம் உண்மையை பேசக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய தலைவர் மட்டும்தான். இந்த கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அங்க போயிட்டான்னு சொல்லுவாங்க, கொஞ்ச நாளைக்கு டெல்லி பக்கம் போயிட்டான்னு. நாங்க நேர்காணல் நடத்தி 234 தொகுதிக்கு கேண்டிடேட் அண்ணன் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. தெளிவா இருக்க குறிக்கோள். நிறைய குழப்பங்கள் வேணாம். நாம உறுதியாக சொல்றோம், ஒரு மக்கள் ஆட்சியை மக்களே உருவாக்குவார்கள் 2026 கண்டிப்பாக சரி செய்யும். அதோட இன்னொரு கோரிக்கை, கேஸ் பிரச்சனை பயங்கரமா கடுமையா போயிட்டு இருக்கு. பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. மாநில அரசு ஒரு எமர்ஜென்சி கமிட்டியை உடனே அப்பாயின்மெண்ட் பண்ணி மத்திய அரசோட ஒன்றிய அரசோட பேசி மக்களுக்கு உண்மையான தகவல் சொல்லணும். இன்னும் 15 நாள்ல கேஸ் கிடைக்காது, இன்னும் 10 நாள்ல பெட்ரோல் கிடைக்காது, டீசல் கிடைக்காதுன்னு சொல்லணும். சொன்னாதான் அடுத்த கட்டத்தில் குடும்பத்தில் இருக்கவங்க அடுத்த என்னன்னு செய்யணும். ஒண்ணுமே சொல்லாம சும்மா எங்கேயாச்சும் டூர் போய்கிட்டு நாங்க ரோட்ல நிக்கக்கூடிய அவல நிலையை திமுக அரசு உருவாக்காதீங்கன்னு சொல்லி தயவு செய்து இன்னும் ஒரு வாரம் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே தூக்கத்திலிருந்து வெளியே வாங்க. உங்க ஆட்சியை நாங்க வெளியே அனுப்புறதுக்கு நாங்க எல்லாம் ரெடி ஆயிட்டோம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தனித்தே போட்டியிடும், யாருடனும் கூட்டணி கிடையாது என தாவேகாவின் ஆதவ் அர்ஜுனா உறுதிபட தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து வரக்கூடிய செய்திகளில் அவர் பேசியவற்றை விரிவாக பார்க்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.